வணக்கம். இந்த ஆட்சி கவிழ்வது உறுதி. ராசி இல்லாத மனுஷன் வார்த்தையை விட்டுட்டாரு. திமுக வீழ்ச்சிக்கு இவர் தான் முதல்ல வார்த்தையை விட்டாரு. அது கடைசியில பழித்து போயிடுச்சு. இப்போ 3 மாதம் காலம் தான் ஆயிருக்குது. அதற்குள்ளாக இந்த ஆட்சியை பார்த்து அந்த ஆள் வாயை திறந்துட்டான். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்காது. நீடித்தாலும் மீண்டும் ஜெயிக்காது. யார் வாயில வீழக்கூடாதோ அவங்க வாயில விழுந்துட்டாரு விஜய். அதனால இந்த ஆட்சி உருப்படாது அப்படின்னு சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ராசியான மனுஷன் யாரு, அவர் என்ன வார்த்தையை விட்டாரு அப்படின்றது முதல் செய்தி. இரண்டாவதாக, அண்ணாமலை அவர்களுடைய பருப்பு வேகலையா? தாய் கழகம் திரும்புகின்றார்களா அண்ணாமலையுடைய அமைப்பில் இருந்து? இப்படி பாஜக நிறைய பேரும் அண்ணாமலையை நோக்கி வந்தாங்க. அவங்கெல்லாம் மீண்டும் தாய்க்கழகம் நோக்கி போறாங்க. அவங்கள அண்ணாமலை ஏன் தடுக்கல, அதையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியதாக இருக்குது. அதோட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்குது. அதையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ அவற்றையெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல வாயை திறக்கக்கூடாதவர் வாயை திறந்துட்டு தான் சொல்றாங்களே, யார் அவருன்னு பார்க்கும்பொழுது பே. சண்முகம் அவர்கள் தானுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தானுங்க இருந்தது, நட்புடன் இருந்ததுங்க. தோழமையுடன் சில விஷயங்களை கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுக ஆட்சியில் சுட்டி காட்டி கொண்டிருந்தார்கள். மக்கள் விஷயத்தை பற்றி பெருசாக பேசல. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத போகின்ற தருணத்தில் ஏங்க தேர்தல் வாக்குறுதி தாங்க முக்கியம், மக்கள் அதை தானே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியானது எந்த விதமான அழுத்தமும் தரல. திமுகவுக்கு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் பே. சண்முகம் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற உடனே ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு திமுக ஆட்சியானது மக்கள் நம்பிக்கையை அவங்க எதிர்பார்க்கின்ற விஷயத்தை நிறைவேற்றவில்லை, அதனால் மீண்டும் இந்த கட்சி வெற்றி பெறுவது சந்தேகம். மக்களுடைய பிரச்சனையை இந்த அரசாங்கமானது காது கொடுத்து கேட்பது கிடையாது. மக்கள் பிரச்சனையை யார் சொல்றாங்களோ அவங்களையெல்லாம் கைது பண்ணி உள்ள போடுறாங்க. அதனால மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத இந்த அரசாங்கத்தை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. வாக்குறுதியாக 545 கொடுத்துருக்காங்க. அதை எத்தனை நிறைவேற்றினார்கள் என்று தெரியவில்லை. இவங்க 99% நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொல்றாங்க. நாங்களும் பொது வெளியில போய் சொல்றோம். ஆனா மக்கள் எங்களை போலவே அவங்கள சிரிக்கிறாங்க. பலன் பெற்றவர்கள் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றி இருந்தா ஏன் நாங்க 95% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுகின்ற போது எங்களை பார்த்து சிரிக்க போறாங்க. அதனால அடுத்த முறை தேர்தலுக்கு நாங்க போய் வாக்கு கேட்க வேண்டும் என்றால் கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற வேண்டும். இல்ல 99% நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் அங்கங்க பொதுக்கூட்டம் போட்டு நாங்க கொடுத்த வாக்குறுதியை 99% நிறைவேற்றி விட்டோம் என்று அவங்க பேசட்டும். அதனால என்ன எதிர்பார்ப்புடன் திமுக ஓட்டு போட்டாங்களோ அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட நிறைவேறவே இல்லை. மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றார்கள். இது அப்படியே போச்சுன்னா தேர்தல் அறிவிக்கின்ற போது திமுக தோல்வி அடைவது உறுதி. எத்தனை கூட்டணி இருந்தாலும் சரி திமுக பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு பே. சண்முகம் அவர்கள் பதவி ஏற்ற உடனே இந்த வார்த்தையை உதித்தார். கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அரசாங்கம் தப்பு செய்கின்ற போது நாங்கள் சுட்டி காட்டுவோம் அப்படின்னு போட்டு உடைச்சாருங்க. அப்படியே திமுக அடுத்து நடந்த தேர்தலில் தோத்து போச்சுங்க. இதே மாதிரி தான் தவேக ஆட்சி 3 மாதங்களும் கூட ஆவலைங்க. ஆனால் அதற்குள்ளாக இந்த ஆட்சி மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அப்படின்னு வார்த்தை விட்டுருக்கின்றார். அது மட்டும் இல்லை, இந்த அரசாங்கத்தில் தவறு நடக்குது. அந்த தவறுக்கெல்லாம் அதிகாரிகள் தான் காரணம் என்று சொல்லிட்டு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, இல்லை பதவி விட்டு தூக்கிடுறாங்க. ஆனால் நல்லது நடந்தால் எல்லாவற்றுக்கும் விஜய் தான் காரணம் என்று ரீல்ஸ் போட்டு கொண்டாடுகின்றார்கள். மொத்தத்தில் தவறோ அல்லது நல்லதோ எல்லாவற்றுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் விஜயே காரணமாக பொறுப்பேற்க வைக்கணும். அப்பதான் தவறா இருந்தால் இந்த அரசாங்கம் அந்த தவறை என்னன்னு கண்டறிந்து அதை நீக்கும். அப்பதான் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆனால் இந்த 3 மாத காலத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை இந்த அரசாங்கம். மக்களுடைய எதிர்ப்பை தான் பெற்றிருக்குது என்று சொல்லி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. அன்னைக்கு அமைதியா இருந்த திமுக கூட்டணியில முதல் முறையாக வார்த்தை விட்டது இந்த பே. சண்முகம் தான். சொன்ன மாதிரியே திமுக அழிவை நோக்கி போச்சு. இப்பவும் அதே தவேகாவை பார்த்து திமுகவுக்கு எதிராக என்ன சொன்னாரோ அதையே சொல்லியிருக்கின்றார். அப்படின்னா இந்த தவேகா ஆட்சியும் அழிவை நோக்கி போகுது என்று நாம தைரியமா எடுத்துக்கலாம். ஆனா திமுக மீது என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா தவேக அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஓட்டு போட்டவங்க அத்தனை பேருமே ரீல்ஸை போட்டு எல்லாரையும் மயக்கி தள்ளாங்க. எங்க அண்ணன் மாற்றம் எப்படி இருக்க போது தெரியுமா,
எங்க அண்ணனுடைய சொந்த காசுல எல்லாருக்கும் 2500 ரூபாய் தருவாரு, நீங்க பாருங்க அப்படின்லாம் இல்லாத போலாத்தையும் சொல்லிட்டாங்க. மக்களும் அதை நம்பிட்டாங்க. ஆனால் திமுக என்ன வழிமுறையை கடைபிடித்ததோ அதே மாதிரியான வழிமுறையை தான் கடைபிடிக்குதுங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா தேர்தல் வாக்குறுதியை இந்த தவேக அரசாங்கமானது பெருசா நிறைவேற்றவே இல்லை. மக்கள் கவனம் பெற்ற அறிவிப்புகளை 1-2 வந்து இந்த பட்ஜெட்ல அறிவித்திருக்கலாம், ஆனால் அறிவிக்கவே இல்லை. திமுக எப்படி உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை கருத்துல வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாங்களோ பெண்களுக்கான உரிமை தொகையை, அதே மாதிரி தான் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை வச்சுக்கிட்டு இந்த தவேக அரசாங்கமும் அந்த 2500 ரூபாயை அறிவிப்பாங்க. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 1000 ரூபாய் கொடுத்துச்சு இல்லை திமுக, அது அன்னைக்கு எடுபடவே இல்லை. ஏன்னா 1,13 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மாதம் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண்கள் திமுக ஓட்டு போட்டிருந்தான்னு வச்சுங்களேன், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மட்டுமே வந்து 2 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கும். ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னா 2 கோடி வாக்குகளா வாங்கினாங்க. அவங்க 1,30,00,000 வாக்குகள் தான் வாங்கினாங்க. அப்போ பெண்களே வந்து 1000 ரூபாய் 1,13 லட்சம் பெண்கள் வாங்கின போது ஆண் வாக்காளர்கள் எங்கே, கட்சிக்காரனுடைய வாக்கு எங்கே? அப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் நாடாளுமன்ற தேர்தலில் காசு கொடுத்துருப்பாங்க. அந்த காசுக்காக ஓட்டு போறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 2 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் திமுக பெற்றிருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி கூட ஒன்று சேர்ந்து 2 கோடி வாக்குகள் பெறல நாடாளுமன்ற தேர்தலில். அதனால தேர்தலை முன்னிறுத்தி இந்த மாதிரி நலத்திட்டங்களை செஞ்சீங்கன்னா சத்தியமா மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, நம்பிக்கை இழந்து விடுவார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக எதிர்பார்த்து சலிப்படைஞ்சிட்டாங்க. ஆனா திடீர்னு அவங்க கிட்ட பணம் வருதுன்னா, அதாவது ஒத்த பைசா கூட வாங்காம ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ திடீர்னு பணம் தரேன்னா அந்த மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அதனால இந்த ஆட்சி மீண்டு வருவது சந்தேகம்தான். மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. இந்த ஆட்சி வந்த பிறகு போதைப் பொருள் கடத்தது குறைந்து போயிருக்குதா? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்து போயிருக்கிறதா? ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களோ இல்ல கனிம வளங்கள் கடத்துவதோ குறைந்திருந்தால் ஓகே, சூப்பர் ஆச்சுப்பா, மாற்றம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஊழலை ஒழித்தோம் என்று வாயால மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற இவங்க அனுதினமும் லஞ்சம் வாங்குகின்ற அதிகாரிகள் வரிசையா பிடிபடுகின்றார்கள். அப்போ ஊழலை இவங்க எங்க ஒழிச்சாங்க? இந்த லஞ்சம் வாங்குகின்ற அதிகாரிகள் இந்த ஆட்சியில் மட்டும் இல்ல, அதிமுக திமுக ஆட்சியிலும் வரிசையா ஒரு நாளைக்கு 2 பேர் கைதாவாங்க. அது தனி மனிதன் பாதிப்படைகின்ற பொழுது நேரா லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவன் புகார் அளிக்கின்றான். அப்புறம் ரசாயனம் தடவின நோட்டை கொடுப்பாங்க. அந்த நோட்டை கொண்டு வந்து அதிகாரிகிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் அந்த நோட்டை வாங்கின உடனே கையில் அந்த ரசாயனம் ஒட்டிக்கும். அதுக்கு பிறகு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் நோட் பண்ணி வச்சிருந்து இந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு கட்சி விட்டு தூக்குறது கிடையாது, சாரி பதவி விட்டு தூக்குறது கிடையாது. அதனால இது அன்றாடம் நடக்கின்ற ரொட்டீனான நிகழ்வு. அதனால விஜய் அவர்கள் ஊழலை ஒழிச்சிட்டார்னு சொன்னா அது ஏமாற்று வேலை. மொத்தத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதன்முறையாக வார்த்தையை விட்டுருக்குது. விளங்காதவே போயிடும் அப்படின்னு எல்லாரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஸோ பொறுத்து பார்க்கலாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியானது ஏன் இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணுது, கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, ஏன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலம்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் ஐயாசாமி அவர்கள் வந்து ஒரு உத்தரவை போடுறார். அந்த உத்தரவு என்னன்னு பார்க்கும்போது குஜிலம்பாறை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என்று ஒட்டுமொத்த பேரையும் நீங்க கணக்கெடுத்துட்டு வாங்க அப்படின்னு வந்து விஓ கிட்ட வந்து ஆர்டர் போடுறார். அவங்களும் அந்த குஜிலம்பாறை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களையும் கணக்கெடுத்துட்டு போறாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து சூடாக்கி இருக்கிறது. ஏங்க குற்றப்பரம்பரை சட்டம் என்று சொல்லிட்டு இங்கிலீஷ்காரன் ஒரு காலத்துல கொண்டு வந்தான். அவங்க கூட வந்து கைரேகை சட்டம் வைத்தானே கண்டு யார் எங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன என்று கணக்கெடுத்ததே கிடையாது. போராட்டத்துக்கு வந்தா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தா அப்ப கைது செய்வான், அப்ப கைரேகையை பதிவு செய்வான், மீண்டும் மீண்டும் வந்து கைரேகை வைக்க சொல்லுவான். ஆனால் போராட்ட காலத்துக்கு வரத்துக்கு முன்பாகவே எவ்வளவு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த குஜிலம்பாறை வட்டாட்சியார் கணக்கெடுக்க சொல்றாருன்னா, நவீன முறையில் எங்களை ஒடுக்க பாக்குறீங்களா, எங்க கட்சியை முடக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியானது வெடித்து கிளம்பி இருக்கிறது. இந்த அடக்குமுறையானது விஜய்க்கு தெரியாம ஒரு வட்டாட்சியர் உத்தரவு போட்டிருக்க முடியுமா? விஜய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சி மீது அப்படி என்ன ஆதங்கம், அப்படி என்ன வெறி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது சமூக வலைதளத்துல இந்த ஆர்டர் வந்த பிறகு எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக கணக்கெடுக்கிறாங்க, நாளைக்கு திமுக எதிராக கணக்கெடுப்பாங்க. ஒவ்வொரு வட்டமா கணக்கெடுத்து நல்ல சுறுசுறுப்பா போராடக்கூடியவங்க எல்லாம் வந்து முடக்கிட்டாங்கன்னா அப்புறம் அந்த கட்சி அழிச்சிடலாம் பாரு. அதனால எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்தனால இந்த குஜிலம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி அவர்கள் போட்ட உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது இந்த அரசாங்கம்.
இது வரைக்கும் எதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை ஒட்டுமொத்தமாக கணக்கெடுக்க சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. சரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது அப்படின்னு கேட்டா சத்தியமா சட்ட ஒழுங்கு சரியா இல்லை. KK நகர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வெட்டிக்கிறான், அந்த ஊரே அலறுது. அதே மாதிரி வண்ணாரப்பேட்டையில வந்து தங்கசாலைக்கு அருகாமையில 2 பேர் வெட்ட போய் அது 2 ஊர் பிரச்சனையாகி அந்த தெருவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாரும் பார்த்தவங்க தலை தெறிக்க ஓடினாங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கானது சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. மக்கள் படத்தில் போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விஜயை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எங்க சிஎம் பொறுத்த வரைக்கும் PM பார்க்க மாட்டாரு, AM பார்க்க மாட்டாரு, ராப்பகலா உழைப்பாரு, அதனாலே அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு, PM ஆக போறாரு அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அவல நிலையானது சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சிக்கு எத்தனை நாளைக்கு ஆதரவு தருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக இந்த கணக்கெடுப்பு வந்ததுனால கூட்டணியை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலே இந்த ஆட்சி கழுவுவதற்கான வாய்ப்பு ரொம்ப உண்டு. அதற்காகத்தான் நம்ம பாமக இடத்துல ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியேறினா 4 MLAக்கள் போறாங்க. பாமக கிட்ட 4 MLAக்கள் இருக்காங்க, அதை அப்படியே சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நீ போனா போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அண்ணாமலை மீது ஈர்ப்பு குறைந்து விட்டதா? எல்லாரும் மீண்டும் பாஜக நோக்கி போவது ஏன்? அண்ணாமலை தடுத்து நிறுத்தலாமே. எப்ப 50 லட்சம் பேர் வர்றது, எப்ப அரசியல் கட்சியை தொடங்குறது? அண்ணாமலைக்கு இது கூட தெரியாம ஆஹா வற்ற இரு பாயிண்ட் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கின்றாரா? அரசியல் கட்சி தொடங்கிட்டு உறுப்பினர்களை சேர்க்கின்ற வேலையை பார்க்கணும். வீத லீடர்ஸ் அமைப்புல ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ததுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது பல பேரால வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய முடியல. மிஸ்டு கால் கொடுத்து ஆட்களை சேர்க்கலாமா, அதன் மூலமாக 50 லட்சம் வந்துருவாங்களே அப்படின்னு வீத லீடர்ஸ் அமைப்புக்காரங்க முயற்சி பண்றாங்க. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இணையதளத்தின் மூலமாகவே வந்து எல்லாரும் சேரட்டும். அதாவது ஆர்வம் இருக்கிற மட்டும்தான் அந்த இணையதளத்தை போய் தொடுவான். அப்பதான் தன்னுடைய பெயரை பதிவிடுவது எவ்வளவு கஷ்டமானதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள சேர்ந்தாதான் கட்சி விட்டு போக மாட்டான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாராம். ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு சேர்ந்தவங்க கூட பாஜகவை நோக்கி போயிட்டு இருக்காங்க பல பொறுப்பாளர்கள். குறிப்பா நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் சிவக்குமார் முக்கிய புள்ளி, அவர் மீண்டும் பாஜக போய் இணைஞ்சிட்டார். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மீண்டும் போய் நயனார் நாகேந்திரனை சந்தித்து கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம், அங்க இருக்கின்ற மாவட்ட மாநில நிர்வாகிகள் அப்படியே போய் பாஜக இணைஞ்சிட்டாங்க சுத்தமாக. இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக பாஜக வந்தவங்க மீண்டும் பாஜக நோக்கி போறாங்க. அண்ணாமலை ஏன் தடுக்கல? ஸோ வீத லீடர்ஸ் ஆனது பலம் குன்றிக் கொண்டு வருகிறது. ஸோ அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அந்த தொண்டர்கள் வந்து அதிருப்தியடைய செஞ்சிருக்குது. சுறுசுறுப்பே இல்லை. அண்ணாமலை என்ன பண்ண போறாரு என்ற விஷயம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஸோ அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வீத லீடர்ஸ் அமைப்பை வெறுமனே வந்து ஒரு சமுதாய இயக்கமாக விட போறாரா, இல்லை அரசியல் கட்சி தொடங்க போறாரா, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு வந்து பல பேரும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்களாம். அண்ணாமலையுடைய பருப்பு வேகலை, மீண்டும் பாஜகவில் ஐக்கியமாகும் பாஜக தொண்டர்கள் குஷியில் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அப்படின்னு செய்தி போடுறாங்கப்பா. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் பாஜக அடையாளத்தை முழுமையாக தொலைக்க விரும்புகின்றேன். பாஜக வந்தவங்க எல்லாம் நிர்வாகிகள் வந்திருப்பாங்க. அந்த நிர்வாகிகள் மீண்டும் பாஜகவுக்கு போனா பழைய பொறுப்பு கிடைக்கும், இங்க வந்தா கட்சியை தொடங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. போனா போட்டோம், எனக்கு பாஜக அடையாளமே தேவையில்லை. அண்ணாமலை கட்சி தொடங்கி இருக்கின்றார். ஆனா அந்த கட்சியில 80% பேர் பாஜக வந்தவங்க தான். அண்ணாமலையால என்ன மாற்றம் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாஜக வந்தவங்க அப்படியே பாஜகவுக்கு போட்ட விட்டு தோலை அப்படின்றதுனாலதான் அண்ணாமலை போறவங்களை தடுக்கவும் இல்லை. ரெண்டாவது, அண்ணாமலை மீது நம்பிக்கை இருக்கிற மட்டுமே வந்து இயக்கத்தில் இருக்கட்டும். 4 பேர் இருந்தா கூட அந்த 4 பேரை வச்சு கட்சியை கட்டமைத்துக் கொள்ளலாம். ஆனா நம்பிக்கையே இல்லாதவங்க 3 மாதம் தான் ஆச்சு. அந்த 3 மாதத்துக்குள்ளாக அண்ணாமலை மீது அவங்களுக்கு இருந்த ஈர்ப்பு போதுன்னா அவங்க எப்படி கடைசி வரைக்கும் பயணிப்பாங்க? அதனால போறவங்களை தடுக்க வேண்டாம். அதுல அண்ணாமலை அவர்கள் தெளிவா ஒரு வார்த்தையை சொல்றாரு. கேட்டா பாருங்க, கட்சிக்கு வாங்க, எங்க அமைப்புக்கு வாங்க அப்படின்னு யாரையும் போய் நான் கூப்பிடல. எந்த வீட்லையும் போய் வெத்தலை பாக்கு வைக்கவே இல்லை. விருப்பம் இருந்தா இந்த அமைப்புல சேரு. இரண்டாவது, இந்த அமைப்புல சேர்ந்தினா நீ தான் தலைவன், நான் தலைவன் கிடையாது. அதனால அண்ணாமலை இந்த தொண்டர்களை அரவணைக்க தவறி விட்டாரு. அதனால வீத லீடர்ஸ்ல இருந்து எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். இங்க வர்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் தலைவர்கள் தான். ஒரு இடத்துல இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முடிவெடுக்க கூடாது. இப்போ பனையூர்ல இருந்தோ, மெட்ராஸில் இருந்தோ, டெல்லியில் இருந்தோ தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை முடிவெடுக்க கூடாது என்று சொல்லுகிற போது
அண்ணாமலை தலைவராக இருந்து எப்போதும் முடிவெடுக்க முடியுமா? அதனால ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலிருந்தும் ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் வி த லீடர்ஸ் நாம் அத்தனை பேரும் தலைவர் என்று சொல்றோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த அமைப்பில் பொறுப்பு இருக்கிறது. ஸோ அந்த சுய பொறுப்பை உணர்ந்து இந்த அமைப்பை எப்படி பலப்படுத்தணும், எப்படி ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாத போது, இந்த அமைப்பினுடைய கொள்கையே தெரியாத போது அவெல்லாம் போனா போட்டோமே அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருங்க. ஸோ வி த லீடர் என்றால் சேர்றவங்க அத்தனை பேரும் தலைவர்கள் தான். நீ போறதுக்கு அண்ணாமலை மீது பழிய போட்டு போனீங்கன்னா அது சரி கிடையாது. நீ என்ன செய்யணும்னு சொல்றியோ அதை வி த லீடர்ஸ்ல இருந்து செய்யலாம். இன்னும் ஒரு 100 பேரை கட்சியில சேர்க்கணும்னு சொல்றியா, நீயே கூட்டு வந்து சேர்க்கலாம். இல்ல நீ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்றியா, நீயே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். யாரும் தடை செய்ய போறது கிடையாது. அண்ணாமலை கிட்ட அனுமதி வாங்கணும்னு கிடையாது, அனுமதி கிடையாது. ஸோ அதனால இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதா இருந்தா நீ விமர்சிக்கலாம், அண்ணாமலை தான் விமர்சிக்கணும் என்றெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் வி த லீடர்ஸ் ஒவ்வொருத்தரையும் தலைவராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அமைப்பு கொண்டு வந்தாங்க. ஸோ அண்ணாமலை மீது பழி போட்டுட்டு அவங்க பாஜக போறாங்கன்னா போட்டுமே அப்படின்னு வி த லீடர்ஸ்ல இருந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அண்ணாமலையுடைய நிலைப்பாடு சரியானதா இல்ல போறவங்களை தடுத்து நிறுத்தணுமா? உங்க கருத்து சொல்லுங்களேன். நன்றி.